ஒரு நிமிஷம் கேளுங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற பீரியடில் எங்கள் பாட்டி என் கூட இருந்தாங்க. அப்போ வந்து கீரை விற்றுட்டு வருவாங்க வீடு ஒரு வீடாக. அந்த கீரை வந்து என்னம்மா விலை அப்படின்னு என் பாட்டி கேட்டாங்க. அந்த கீரை விற்கிறவங்க சொன்னாங்க 10 ரூபாமா ஒரு கட்டுக்கு. நான் எனக்கு உடனே பாட்டி கேட்டாங்க, எனக்கு 4 கட்டு வேணும், ஆனால் 5 ரூபா தான் தருவேன் 20 ரூபாய்க்கு அப்படின்ட்டு. அந்த அம்மா வந்து இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவங்க என்ன நினச்சாங்களோ, சரிம்மா நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த என் பாட்டிகிட்ட கொடுக்குறாங்க. பாட்டியும் 20 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ அந்த கூடையை தூக்கி வைங்கம்மா அப்படின்னோடனே எங்கள் பாட்டி அந்த கூடையை தூக்கி தள்ள வைக்கிற நேரத்தில் தலை சுற்றுது அந்த அம்மாவுக்கு. உடனே கொஞ்சம் இருமா, நீ ஒன்றுமே சாப்பிடலையா அப்படின்னு. இல்லை போய் தான் நான் கஞ்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கீரை விற்றுட்டு வந்தவங்க. உடனே பாட்டி உள்ளே போயிட்டு 6 இட்லி கொண்டு வந்து வீட்டில் சமைச்சது கொண்டு போய் சாப்பிடு அப்படின்றாங்க. இது எனக்கு ஒரே ஆச்சரியம். இது வந்து ஒரு இட்லி 8 ரூபான்னு அப்போ வச்சா கூட 48 ரூபா ஆகுமே, இது ஃப்ரீயாக தரியான்னு கேட்டேன் நான். அப்போது பாட்டி சொன்னாங்க, வியாபாரத்தை தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மம் பண்ணுறப்போ வியாபாரம் பற்றி யோசிக்கக்கூடாது, பணத்தை பார்க்கக்கூடாது. என் மனசில் இன்னும் நின்றுட்டு